பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. பேர் சொல்லு. iPhone SE 2020. RAM எவ்வளோ? 3GB. ஸ்டோரேஜ் 64GB. பேட்டரி 1821 mAh. டிஸ்பிளே 4.7 inch LCD display with bezel. பிரைஸ் எவ்வளோ? 42,500 only. Hey guys, நீங்க பாத்துனது பிபி டெக். சோ இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா iPhone SE 2020. இந்த வீடியோக்குள்ள போற முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த iPhone SE ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி ஆப்பிள் தரப்புல லான்ச் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கே இது ஓடாதுன்னு தெரிஞ்சிச்சு போல. அதனால தான் லான்ச்சிங் ஈவெண்ட்லாம் அது பெருசா வைக்காம ஜஸ்ட் பிரஸ் மீட்ல வச்சு லான்ச் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த போனை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு முக்கியமான உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும். இது iPhone SE கிடையாது. அவ்வளவு ஷாக்லாம் ஆகும்னா இது iPhone 7. சோ iPhone 7, iPhone 8, iPhone SE மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டக்கால்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத. சோ இதோட ரெப்ளிகா தான் அப்படியே iPhone SE 2020. இதே பாடியில அப்படியே ஆப்பிள் A13 பயானிக் சிப்பை போட்டா அதுதான் iPhone SE 2020. சோ இதை பார்த்தா அதை பார்த்த மாதிரி, அதை பார்த்தா இதை பார்த்த மாதிரி. ஓகே, இதுல பில்ட் குவாலிட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் கொடுத்து கவர் பண்ணிருக்காங்க அண்ட் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. சோ பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா மாடல் தான் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கிள் கேமரா மாடல் தான் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 4.7 இன்ச்க்கான ஒரு LCD டிஸ்பிளே இருக்குது வித் பெசிலோட. அண்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் சைலண்ட் பட்டன் இருக்குது அண்ட் ரைட் சைட்ல பவர் பட்டன் இருக்குது. கீழே பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இது LCD பேனல்ன்றதுனால. அண்ட் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இதோட வெயிட் 148 கிராம் இருக்குது. இந்த 148 கிராமுக்கு உள்ள 1821 mAhக்கான ஒரு பேட்டரி இருக்குது. ஓகே, இது பில்ட் குவாலிட்டி வரைக்கும் இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க. iPhone 8க்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லையே, ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் வச்சுனே மிஸ்டேக். சோ இங்க ஒரு ப்ராசஸர். இதுல ஆப்பிள் A13 பயானிக் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் ப்ராசஸர் iPhone 11, 11 Pro எல்லாம் யூஸ் பண்ற ப்ராசஸர். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 7 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசஸர் அண்ட் ஹெக்ஸா கோர் ப்ராசஸர். இதோட GPU பாத்தீங்கன்னா ஆப்பிள் GPU யூஸ் பண்றாங்க. ப்ராசஸர் குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல தரமா இருக்கும். ஆனா போன் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா iOS 13 கொடுத்திருக்காங்க. அது டிஃபால்ட் தான், சொல்லவே தேவையில்ல. அண்ட் கேமராஸ் வரலாம். மெயினா சிங்கிள் கேமரா மாடல் தான் கொடுத்திருக்காங்க 2020. சோ எல்லாம் 4, 5 எல்லாம் போயின்னு இருக்காங்க. இன்னும் ஆப்பிள் சிங்கிள் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இந்த சிங்கிள் கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் f1.8 அப்பரேச்சர் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா ஆகுது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 7 மெகா பிக்சலுக்கான f2.2 அப்பரேச்சர் பில்ட் பண்ணிருக்க ஒரு கேமரா. சோ பேக்ல பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ சப்போர்ட் 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம் அண்ட் 1080 ஸ்லோமோ கூட எடுக்கலாம். வேற லெவல்ல தரமா இருக்கும். சோ ஐபோன்ல கேமரா குறையே இருக்காது. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 1080 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். சோ அதை தவிர்த்து இந்த போன்ல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க அண்ட் இதுல ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா IP67 வாட்டர் ரேட்டிங் இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா ஓகே, இதோட வேரியன்ட். சோ இதோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. பிளாக், ரெட் அண்ட் ஒயிட். கலர்லாம் தாறு மாறாகுது, அதெல்லாம் குறைய சொல்றதுக்கு இல்ல. அண்ட் ஸ்பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 3GB RAM அண்ட் 3GB RAM அண்ட் 3GB RAM. எஸ், 3GB RAM மட்டும் தான் ஆகுது, வேற ஆப்ஷனே கிடையாது. 64GB எக்ஸ்டர்னல் இருக்குது. அது தவிர்த்து 128 அண்ட் 256 இருக்கு. சோ அந்த 364 பாத்தீங்கன்னா $400 ஆஃபர் பண்றாங்க அண்ட் அது தவிர்த்து 128 பாத்தீங்கன்னா 450 அண்ட் 256 பாத்தீங்கன்னா $550 ஆஃபர் பண்றாங்க. இதோட இந்தியன் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 42,500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 42,000 ரூபாய்க்கு புது ஐபோனா? அப்படி நீங்க ஷாக் ஆவீங்கன்னா ஷாக் ஆகாதீங்க. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இது மேபி ஜூனுக்கு அப்புறம் தான் லான்ச் ஆகும் சொல்றாங்க. சோ அதுவும் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகே, இவ்வளவு நாள் இதை பத்தி ஜெனரல் ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுல என்னென்ன ஓட்டெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2020ல சிங்கிள் கேமரா இருக்க ஒரு போன், அதுவும் வெறும் 4.7 இன்ச் கொண்ட LCD பேனல் இருக்க ஒரு போனை உங்களுக்கு 42,500 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்குவீங்களா? சோ நானா இருந்தா கண்டிப்பா வாங்கிருக்க மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா iPhone 8க்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாது. அது மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு கூட கிடைக்குது iPhone 8 இப்போ.
இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. வெளில பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும், ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்க ஐபோன் 8 எடுத்துன்னு போய் ஐபோன் எஸ்ன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க எல்லாரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது தான் இதுலயும் இருக்குது, A13 பயானிக் சிப்பை தவிர. ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும், அதுக்கு ஆப்பிள் கேரண்டி. இதை பத்தின வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஸ் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.